கன்னி ராசி. கன்னி ராசி உங்களுக்கு வந்து நிறைய பேர் போட்டிருந்த மெசேஜ் கன்னிக்கு பாசிட்டிவா சொல்றத கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த கண்ட சனிய பத்தி நெகட்டிவா சொல்றாங்களே. ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பத்தி கேட்டீங்க. கண்ட சனி அப்படின்னா சனி வந்து 7th ஹவுஸ். 7th ஹவுஸ்னா உங்களோட பார்ட்னர்ஷிப். நீங்க எடுக்கிற ஒரு முயற்சிக்கு ஒரு தடங்கல். உங்களோட கமிட்மெண்ட்ல ஒரு தடங்கல். அவ்வளோதான் கண்டக சனி. பட் சனி வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டோட்டல் அன்ஃபேவரபிள் பிளானட் நம்ம சொல்ல முடியாது. 100% அவர் நெகட்டிவ் தான் செய்வார்ன்ற பிளானட் கிடையாது. பாசிட்டிவாக செய்வார். உங்களுக்கு வந்து ஹெல்த்து, வெல்த்து, நாலேட்ஜ் இன்னும் சொல்லப்போனா, நீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியும் அவர் தான் காட்டுவார். உங்களுக்கு ஒரு எதிர்ப்போ, ஒரு எதிர்நிலையோ வரும்போது தான் உங்க முன்னேற்றம் இன்னும் பவர்ஃபுல்லா சார்ஜ் எடுக்கும். ஸோ அதனால அது டோட்டல் நெகட்டிவா நம்ம பார்க்கல. அண்ட் கன்னிய பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து மல்டி பிளானட் கன்ஜங்ஷன் வந்து 7th ஹவுஸ்ல இருக்கு. அது எல்லா பார்வையும் நான் சொல்வேன், பிளானட்ஸ் வந்து அதாவது கிரகங்கள் வந்து நிக்கிற இடத்த விட அதில பார்க்குற இடத்துக்கு வந்து வலிமைகள். ஸோ எல்லாருமே கன்னிய தான் பார்க்குறாங்க. சுக்கிரன் பார்க்குறார். குரு வந்து அவருடைய பார்வை இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸ்ல. புதனுடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வை நேரா உங்க மேல விழுது. சூரியனுடைய பார்வை விழுது. சனியுடைய பார்வை விழுது. கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. எட்ஜ்ல இருக்கு. அது டிரான்சிட் ஆக போகுது. அப்ப எல்லா கிரகத்துடைய பார்வை என்னன்னா, எல்லா விதமான எனர்ஜி உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ உங்க எதிர்க்க வந்து ஒரு 5 டைப் ஆஃப் எனர்ஜிய வந்து நீங்க ரிசீவ் பண்ண ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாரி அந்த கிரக பார்வைலாம் என்ன பண்ணும்னா, உங்கள மோட்டிவேட் பண்ணும். செல்ஃபாவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஏப்ரல் உங்களுக்கு வந்து மைண்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும். மைண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ஜாப், பிசினஸ், மனி, ஃபினான்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சக்சஸ் குடுக்கும். அந்த லக் சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். லக் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் மேட்டர் வந்து 5 ஸ்டெப் வச்சு முன்னாடி வரும். உங்க கிட்ட வரும். நீங்க ஒரு விஷயத்த தேடி போறீங்க. அது உங்கள தேடி இன்னும் நெருங்கி வருது. ஸோ அப்படி ஒரு சந்திப்பு. அதுதான் கன்னி ஏப்ரல் 1, 2025. ஸோ ஜாப் ப்ரொஃபஷன்ல வந்து சேஞ்சஸ் பண்றது, ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறது, ஒரு மாற்றம் செய்றது, ஒரு மைக்ரேஷன் ஆர் சம் நியூ பிளான், ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவா இருந்தாலுமே, அத கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து பிளான் பண்ண முடியுங்கிறது தான் இந்த ஏப்ரல்ல உங்களுக்கு குடுக்குற மெசேஜ். சப்ஜெக்ட் உங்க பர்த் சார்ட்டோட அந்த கம்பேட்டபிலிட்டி வேணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதம், இந்த நேரம், இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? நம்ம எதையோ எதிர்பார்த்து ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம். அது கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட்டா வரப்போது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுக்குமோ, அப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்கும். அது கன்னிக்கு ரொம்ப நல்ல விஷயம். சனியுடைய பார்வை ஒரு சின்ன தடங்கல் அவ்வளதான். ஒரு சின்ன தடங்கல், அதிலிருந்து ஒரு புரிதல். பட் 7th ஹவுஸ்ல இந்த மாரி சனி, சூரியன், ராகுலாம் கன்ஜங்ஷன் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது தொல்ல வருமா? சோதனை. இது ஒரு சோதனை. டெஸ்டிங் டைம். பார்ட்னர நீங்க வந்து இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. சோதனை. சோதனை வரும்போது தானே தகரமா, தங்கமானே தெரியும். தங்கத்த ஒருத்தர் சோதிப்பாங்க. தகரத்த சோதிப்பாங்களா? சோதிக்க மாட்டாங்க. இப்ப சனி 7th ஹவுஸ்ல இருக்காருன்னா, நீங்க தகரம் இல்ல, தங்கம் தான்னு வந்துடுச்சுன்னா, சோதனைய வந்து எடுத்துங்க. ஒண்ணும் இல்ல. பெரிய விஷயம் இல்ல. அது சனினாலே வந்து இரும்பு தானே. அது அது யார் வந்து அவங்களுடைய அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் தகுதி வந்து சரியில்ல, அவங்க அடிப்படையான எண்ணங்கள் சரியில்ல, அவங்க தான் பயப்படணும். அதே மாரி சனி வந்து வயோதிகர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வயதில் மூத்தவர்கள். அந்த வயதில் மூத்தவர்கள தாக்கம் செய்யக்கூடிய சனி தான் இந்த சனி. ஏன்னா மீனத்தில வந்திருக்கு. ஸோ 60 பிளஸ்ஸா இருக்கவங்க மட்டும் தான் கன்னி ராசிய சேர்ந்தவங்க கொஞ்சம் கேரக்டர்ல ஹெல்த்ல. ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சோதனை இருக்கு. கல்யாண முயற்சி செய்யும்போதும் கொஞ்சம் சோதனை இருக்கு. ஆனா அது பலன் லாஸ்ட்ல முடியுமா? இல்ல முடியாதுன்னா முடியும். ஒரு ஒரு பிளானட் உடைய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ பலவிதமான கிரகங்களுடைய அனுகூலங்கள் இருக்கிறதுனால, அந்த ஒண்ணு செய்யக்கூடிய தடையை ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துரும். அதுதான் ஏப்ரல். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு எந்தூசியாசம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ என்ன முயற்சி, என்ன எடுக்க போறீங்களோ, அது வந்து ரொம்ப கிளியரா, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த மாரி ஒரு நேரம். ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஆரோக்கியம் ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்குமா? அந்த பார்வை இருக்கிறதுனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது உடல்ல, ஒரு மனசுல ஒரு சோர்வு, ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஒரு கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டது. திடீர்னு ஒரு ஹிப் ஜாயிண்ட்ஸ்ல ஒரு பெயின் வருது, கால்ல ஒரு பெயின் வருது, முட்டில கொஞ்சம் வலி வருது. இது ஒரு மாரி டல்லா தெரியுது. இதெல்லாம் சின்ன சின்னதா
பட் அதெல்லாம் நீங்க புதனுடைய ராசியில பிறந்ததுனால ஈஸியா ஓவர் கம் பண்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் உங்ககிட்டயே இருக்கு. டிஃபால்ட்.